ஹலோ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம். யூஸ்வலாக எப்பயுமே நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி பெருக்கி தொளிச்சு குழம்பும் போட்டாச்சு. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட குழம்பு இது தான். எங்கள் ஊரில் வந்து பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலில் வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டு முன்னாடியே ஸ்பீக்கர் வச்சுருக்கிறாங்க. நம்ம அவங்க பொங்கல் வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறத அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி தான் வீடியோ போட்டு ஒரு 3 days 4 days நடக்கும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. திங்கக்கிழமைலேருந்து வியாழக்கிழமை நடக்கும். ஓகே, கடவுள் தான் காப்பாற்றணும். அப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்காண்டியும் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ அது வேணாங்க. ஒரு மனுஷன் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாலே போதுங்க. அதுவே வந்து கடவுள் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்டாக நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்தவொடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெந்நி போட்டுட்டு அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு தண்ணி கொதிச்சிட்டு இருந்தது. அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அப்புறம் பாசிப்பருப்பில் இன்றைக்கி வந்து இது செய்வோம்ல, நெய் ஊற்றி தாளித்து செய்வோம்ல, அதுதான் பாசிப்பருப்பு, சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ஒன்றா வேக வச்சு கடைஞ்சி தாளிக்கிறது தான். இது வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே குக்கரில் ரைஸை போட்டு குக்கரையும் மூடி வச்சாச்சு. வெந்நீர் வந்து காஞ்சிருச்சு. வெந்நியுமே நம்ம இறக்கி வச்சாச்சு. அது வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு இதில் வெந்துட்டு இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இன்றைக்கி பொரியல் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒன்றா பிரட்டி எடுத்து வச்சாச்சு. இது வந்து நெய்யை விட்டு பருப்பு வந்து வெந்தவுடனே நெய்யை விட்டு தாளிச்சும் கொட்டியாச்சு. உருளைக்கிழங்குமே வந்து நம்ம பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் என்னங்க நடந்ததை பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்க்கலாமா. பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ரேடியா சத்தம். என்னால் இதுக்கு மேலே வாய்ஸ் கூட்டவும் முடியாது. ஒரு 2-3 நாளைக்கு நம்மளால் வீடியோவும் போட முடியாது. ஏன்னா பொங்கல் 3 நாள் ஒரே ரேடியோ சத்தமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்க்கலாமா. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய்ப்பருப்பு சொல்லுவாங்கள்ல, பாசிப்பருப்பு போட்டு நெய்ப்பருப்பு குழம்பு வச்சுருக்கிறேன். அப்புறம் இது கொஞ்சம் சட்னியும் இருக்குது. கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வத்தல் இருக்குது. மதியத்துக்கு ஒயிட் ரைஸு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி இந்த 2-3 நாள் எனக்கு எப்படி போகுதுன்னே தெரியலை. பயங்கர சத்தமாக இருக்குது. இந்த சத்தமே வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சவுண்டாக வச்சு ரேடியோ போடுறாங்க. சரி, ஓகே, உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்னை தெரேசாவுடைய ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் ஒன்று பார்க்கலாம். உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவே. பார்த்திங்கன்னா உனக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோலாம் பவர் கிடையாதுங்க. உன்னால் தான் நான் வாழ்கிறேன், உங்களால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, அந்த வார்த்தைக்கு தாங்க அவ்வளோ பவர். அதனால் வந்து நம்ம வந்து நம்மளால் நிறைய பேரை வாழ வைக்க விட்டாலும் பரவாயில்ல, லைஃப்பில் ஒருத்தரையாவது அவங்களால நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.